அடிக்கிற வெயிலுக்கும் இந்த சம்மர் லீவ்லையும் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட கோயம்புத்தூரை சுற்றி ஒரு டே அவுட்டுக்கு ஒரு ரிசார்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். டால்ஸா ரிசார்ட். ஆல்ரெடி இந்த ரிசார்ட்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது நாங்கள் ரீசெண்டாக கோயம்புத்தூர் டீமோட நாங்கள் டே அவுட்டுக்கு போயிருந்தோம். இவ்வளோ அழகான ரிசார்ட்டில் டே அவுட்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே இருக்க எல்லா அம்யூனிட்டிஸும் ஆக்டிவிட்டீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி இருந்துச்சு, எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ. நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் அந்த சேனலில் பார்க்கலாம். கோயம்புத்தூரை சுற்றி டே அவுட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. பட் நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது ரொம்பவே நியர்பை. ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப அமைதியாகவும் சுற்றி இருக்க இடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே இருக்க விஷயங்களும் நல்லா இருக்குது. ஈவன் இந்த கிரிக்கெட் விளாட்ற இடமா இருக்கட்டும், ஸோ இண்டோர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ நல்லா நீட்டாக புதுசாக இருக்குது. ஏன்னா இந்த ரிசார்ட் கட்டியே ஒரு 2 இயர்ஸ் தான் வச்சு. ஸோ இங்கே நீங்கள் செஸ் விளாண்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த ஸ்விம்மிங் பூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டே அவுட்னா நம்ம மார்னிங் 10 AM ஈவினிங் ஒரு 6 PM வரைக்கும் இந்த ரிசார்ட் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு 1700 rupees வருது. நீங்கள் லேட்டஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம 10 AM 6 PM வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. இங்கே இருக்க எல்லா அம்யூனிட்டிஸுமே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக லஞ்ச் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங்கும் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஸோ லஞ்சில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாலட்ஸ் அப்படியே வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. ஸோ எந்த சாலட் வேணால் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சாலட் எப்பவுமே ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸ்டார்டர்ஸ் தான் நமக்கு மெயின் டிஷ்ஷு. ஸோ ஸ்டார்டர்ஸில் என்ன இருக்கிற சூப் வெரைட்டிஸ். ஸோ சூப் வெரைட்டிஸ் ஒரு பிரெட் ஹீட் பண்ணதும் அண்ட் ஆல்சோ டொமேட்டோ சூப். மேபி இங்கே ஒரு நான்வெஜ் சூப் வச்சுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த லஞ்ச் பஃபே ஒயிட் ஸ்ப்ரெட் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சில்லி ஃபிஷ். ஸோ ஸ்டார்டர்ஸ் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணோம். மோஸ்ட்லி ஃபிஷ் பாஷா ஃபிஷ் வைப்பாங்க. பட் இங்கே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரெட் வெரைட்டிஸில் ஒரு 3 வெரைட்டிஸ் இருந்துச்சு. குல்ச்சா, நான் அண்ட் ஆல்சோ பகோட்டா. ஸோ பகோட்டா ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பிரியாணி செக்ஷன். எனக்கு பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. இது எதுவும் குறையுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சி. சிக்கன் பீஸும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. குவான்டிட்டி 2 பாக்ஸில் வச்சுருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வகப்போ கம்மியாகக்கூடாதுல்ல அதுக்காக. ஸோ இது மெத்தி சிக்கன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முருக் மெத்தி. இது அந்த பகோட்டாவில் வச்சு சாப்பிட்றப்பையும் சரி, இல்லை பிரியாணிக்கு டேஸ்ட் பண்ணுறப்பையும் சரி, வேறு லெவல் இந்த கிரேவி டேஸ்ட்டு. ஸோ எனக்கு இங்கே இந்த டிஷ்ஷில் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்ன வரைக்கும். ஸோ முருக்னா சிக்கன் தான். ஸோ ரெண்டுமே ஒரே டிஷ் தான். இதுவும் 2 தடவை வச்சுருந்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நூடுல்ஸ். ஸோ செஸ்வா நூடுல்ஸ். இது பிளைன் நூடுல்ஸ் தான். ஸோ சிக்கன் எல்லாமே தனியாக இருக்கல, ஃபிஷ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் போட்டு நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நூடுல்ஸையும் சில்லி ஃபிஷ்ஷையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த சைட் பேஸ்ட்ரீஸ், ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ லைவில் ஜிலேபி கூட இருந்துச்சு. அது அப்படியே லைவில் செஞ்சு கொடுத்தாங்க. ஜிலேபி ஹாட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இங்கே பிரெட் வெரைட்டிஸ், பேஸ்ட்ரீஸ் இருக்குது. ஒரு கேக் தான் வச்சுருக்காங்க. ஓகே, பட் நல்லா இருந்துச்சு. ஸோ வெஜ்ஜில் இருக்க ஸ்டார்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ கடாய் பன்னீர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இது கொஞ்சம் ரொம்ப ஸ்பைஸியாக தெரிஞ்சிச்சு. வெஜிடபிளையும் ஒரு 3 ஸ்டார்டர்ஸ் வச்சுருந்தாங்க. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வெஜிடபிள் கோலா பூரி நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கல. இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ டால் வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு இதுக்கு என்ன மிஸ் பண்ண முடியாது இல்லை. நம்ம ரொம்ப ஃபேவரேட் ஆச்சுல. ஸோ ஜீரா ரைஸ் இருக்குது. ஸோ இது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம கர்ட் ரைஸ். எப்போவுமே எனக்கு கர்ட் ரைஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கல. சாப்பிட அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்பளம்லாம் வச்சுருந்தாங்க. ஊறுகாய் இருந்துச்சு, ரசம் இருந்துச்சு, ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக 2 ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருந்துச்சு. லிச்சி ஃப்ளேவர் அண்ட் ஆல்சோ ஐஸ் டீ இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லெமன் ஐஸ் டீ ரொம்ப அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ இதான் மொத்தம் ஒயிட் ஸ்ப்ரெடுமே. ஸோ சாப்பிட்றப்போ கூட எங்களுக்கு 2 டேபிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஒன்றா. ஏன்னா எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் நினச்சோம். எப்போயாவது தான் மீட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாப்பியான ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி இதை பிளான் பண்ணி இதை செலக்ட் பண்ணது நாங்கள் தான். ஸோ நாங்கள் தனியாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த பிரமிடுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்டு அண்ட் ஆல்சோ ரிசப்ஷனும் அங்கே தான். ஸோ இங்கே வாட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஈவினிங் ஆக்சுவலி நாங்கள் ஃபுல்லாக அதுக்கப்புறமேலும் விளாண்டோம். ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்பணும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் டே அவுட்டுக்கு சூஸ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் டால்ஸா பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். டால்ஸா சூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற வீடியோஸும் என் சேனலில் இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுங்க எங்களுக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த இடமே. இப்போ யார் டிசைன் பண்ணான்னு தெரியுப்பா. இந்த ரவுண்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தேங்க்யூ.